ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி மட்டன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி சுண்டணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் இருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் தனியாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு மட்டனை வேக வச்சுருந்தேன். அதை இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா வதக்கணும். இது தனியாலாம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் இருக்குதில்ல, அதிலே நல்லா கிளறி வெங்காயம் தக்காளி அதோடு சேர்ந்து வெந்துடும். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் இது நான் மட்டன் குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன், சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுவேன். எல்லா குழம்புக்கும் ஒரே மிளகாத்தூள் தாங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறலாம். தண்ணியே விடாமல் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியிலையே நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கிளறணும். நான் முதல்ல வாய்ஸ் கொடுக்குறதால எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கங்க.
ஃபஸ்ட் டைம் பேசுகிறதால எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கிளறிக்கலாம். கொத்தமல்லி போட்டு கிளறி கொஞ்சம் நேரம் பொறுத்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, மட்டன் வறுவல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டு கூட சாப்பிடலாம், தனியாகவும் சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மட்டன் வறுவல் ரெடி.